வசனம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் தாமே இந்த சத்திய வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன பண்றாரா? என்ன பண்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். அவன் ஆண்டவரை நம்பி வாழ்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் தான் நம்ம என்ன பண்றாரு? வழி நடத்துகிறார். ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு காலமா கர்த்தரை நம்பின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கர்த்தர் தான் உன்னை என்ன பண்றாரு? வழி நடத்துறார். ஆண்டவர் வழி நடத்துறாருன்னா ஏன் இந்த வேதனை வருது? ஏன் இந்த வியாதி வருது? ஆண்டவர் என்ன வழி நடத்துறாருன்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் என்ன பண்ணும்? வருதா இல்லையா? கர்த்தர் தான் வழி நடத்துறாருன்னா அந்த வழியில ஏன் பிரச்சனை இருக்குது? ஏன் இருக்குது? வரக்கூடாது தானே? ஆண்டவர் நடத்துற வழியில என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஏன் வேதனை படுறோம்? நம்ம ஏன் தேவையில்லாத பிரச்சனையில நம்ம ஏன் சிக்கி தவிக்கிறோம்? நம்ம ஏன் கலங்குறோம் அப்படின்னா ஆண்டவர் காட்டுற வழியில நம்ம என்ன பண்ணல, இன்னுமே நடக்கல. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் காட்டுற வழி எதுன்னு என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் காட்டுற வழி இதுதான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 1 மணி நேரம் தான் இருக்குது பயணத்துக்கு. அப்ப எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? நீ போற வழி, நீ போயிட்டு கிளம்புற 1 மணி நேரம் தான் இருக்குது. நான் எந்த பஸ் ஏறணும், எந்த பஸ் ஏறணும், எப்படி போனோம் ஆண்டவர் கேளுங்கன்னா அந்த 1 மணி நேரம் பயணத்துக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும். காத்திருந்தும் பதில் வரல, உன் பயணத்தை கட் பண்ணிட்டியா? என்ன கேள்வி கேட்டு நீ காத்துன்னு இருக்கிறப்பா, ஊருக்கு போலாமா வாடாவான்னு ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணல, வழியை காட்டல. அப்போ போக மாட்டீங்களா? போய் தான் ஆகணும். இப்ப எல்லா மனிதனும் ஏதோ ஒரு நோக்கத்துல ஏதோ ஒரு எண்ணங்களிலே தன் வாழ்க்கை என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை காட்டுற வழியில ஆண்டவர் பாதுகாப்பு வச்சிருப்பார். ஆண்டவர் காட்டுற வழியில ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அவருடைய வல்லமை வச்சிருப்பாரு, அவருடைய மகிமை வச்சிருப்பாரு, அவருடைய சுகத்தை வச்சிருப்பாரு, அவருடைய அரவணைப்பை என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பார். ஆமென். அப்ப கர்த்தர் எந்த வழியை நம்ம காட்டுறாருன்னு ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு கர்த்தர் காட்டுகிற வழி என்னது என்று நாம் முதல்ல என்ன பண்ணணும்? அந்த வசனம் அதுதான் சொல்லுது. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும், என் வார்த்தை நான் எப்படி பேசணும், என் வேலையை நான் எப்படி செய்யணும், என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும், என் பிள்ளையை என்ன படிக்க வைக்கணும், என் பிள்ளையை எப்படி என்ன பண்ணணும், உயர்த்தணும், இதெல்லாம் கேட்க கேட்க கர்த்தர் உண்மையில் கண் வைத்து உனக்கு என்ன பண்ணுவாரு? ஆலோசனை தருவார். ஆமென். அந்த ஆலோசனை எப்படி வரும்? வேத வசனத்தின் மூலமா வரும். பைபிள் படிக்கும் பொழுது வரும். அந்த ஆலோசனை சொப்பனம் கனவின் வழியா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு சொல்லுவார். அந்த ஆலோசனை இந்த பிரசங்கத்தின் வழியா என்ன பண்ணுவாரு? தேவ தாசர்கள் வழியா சொல்லுவார். ஆமென். விசுவாச மக்கள் வழியா என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. எது சரியானது என்பது நீ நிதானிக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? 1 நிமிஷம் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? நிதானிக்கணும்.
இது நல்லதா கெட்டதா, இந்த வார்த்தை சொல்றமே, இந்த வார்த்தை நல்லதா கெட்டதா, இதை செய்யறமே, இது நன்மையா முடியுமா தீமையா முடியுமா, அதை நிதானிக்கிற பாத்தீங்களா, அப்பதான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தருகிற ஆலோசனை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தருகிற ஆலோசனை என்ன? நீ நிதானிக்கிறது தான். நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நீ என்ன பண்ண, நிதானமா அதை குறித்து ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும், பேசணும், கேட்கணும். ஆமென். நீ நடக்க வேண்டிய வழி என்ன? இவ்வளவு நாளா நடந்து வந்த வழி தேவன் காட்டியதா? இவ்வளவு நாளா நாம வாழ்ந்த அந்த வாழ்க்கையில ஆண்டவர் இருந்தாரா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். நிறைய பேர் பார்த்தா ஆபத்து வரும்போது மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் வழி எங்க இருக்குதுன்னு அப்பதான் தேடுவாங்க. ஐயோ, அப்பதான் சர்ச்சு டைம் என்னன்னு கேட்பாங்க, அப்பதான் ஜபம் எப்பன்னு கேட்பாங்க, அப்பதான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு கேட்பாங்க, அப்பதான் எப்படி பைபிள் படிக்கிறதுன்னு கேட்பாங்க. கலக்குதா இல்லையா? எப்போ அவங்களுக்கு ஆபத்து வரும் பொழுதுதான் தேவனுடைய வழி எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்களும் நானும் அப்படி என்ன பண்ணக்கூடாது, ஆபத்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காட்டுகிற வழி எது என்பதை நாம் என்ன பண்ணணும், கேட்கணும். ஆமென். ஆண்டவருடைய வழியில நடப்பதெல்லாம் லேசான காரியம் இல்லை. தேவனுக்காக வைராகம் பாராட்டுவதெல்லாம் லேசான காரியம். எல்லாமே கர்த்தரை தேட முடியாது. எல்லோருமே ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க எல்லோரும் ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் முதல்ல உன் சுயம் சாக வேண்டும். என்னது? உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன பண்ணக்கூடாது, சாயக்கூடாது. எத்தனை பேர் சாய மாட்டீங்க? ஆனா எல்லாமே சுய புத்தி. முதல்ல எனக்கு குத்துரு, முதல்ல எனக்கு சொல்லு, முதல்ல நான் தான் என்ன பண்ணணும். இந்த சுயத்தை நமக்கு என்னைக்கு வெறுக்கிறோமோ அன்னைக்குதான் ஆண்டவர் வழியில நம்மளால் நடக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த சுயம் உன்னுடைய இன்னத்தை தடுக்கும். அந்த சுயம் உன்னுடைய மரியாதையை கண்டிப்பா என்ன பண்ணும், எடுக்கும், தடுக்கும். அல்லேலூயா. சுயம் சாகணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். பொருள் மாத்திரமல்ல, வேற என்ன கொடுக்கணும், அன்பையும் நம்ம என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு கால் உடைஞ்சிச்சா, 2 கால் உடைஞ்சா நல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஒரு கால் உடைஞ்சா, 2 கால் உடைஞ்சா நல்லா இருக்கும். கால் மட்டுமா உடைஞ்சது? அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காட்டுகிறார். ஆமென். இவ்வளவு நாளா நீ நடந்து வந்த வழி யார் காட்டுகிறது? நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நீ பிறந்த நாள் முதல் உன்னோடு கூட இருந்திருக்கிறார். ஆமென். நீ வழி தப்பி போகும்போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றார், எனக்கு உணர்த்து வாழ்ந்த கைப்பிடிச்சு மீறி போகும்போதுதான் என்ன நடக்குது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. இனிமேல கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார் என்ற நம்பிக்கை உனக்கு என்ன பண்ணணும். உன் வீட்டு வாசப்படியை தாண்டும் போது என் ஆண்டவரை நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்பா. கடங்காரனே வந்தாலும் நீ நேரில் போனா கூட அவங்க என்ன பண்ண மாட்டான், என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். அவன் சொல்லுங்க அப்பா. ஆமா, உன்னை அவமானப்படுத்துறவன் வரானா அவனுடைய கண்களுக்கு ஆண்டவர் உன்னை விளக்குவார். அவன் விசுவாசம் இருக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறவன் வரானா கர்த்தர் காட்டுற வழியில நீ போகும்போது அவன் உன்னை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. எதிரிலே போனாலும் உன்னை ஆண்டவர் அவன் கண்களுக்கு என்ன பண்ணுவார், மறைச்சிடுவார். ஆமென் சொல்லுங்க. அதனால நீ வீட்டு வாசப்படியை தாண்டும் பொழுது ஆண்டவருடைய வழியிலே நான் நடக்கணும்ன்ற பயபக்தியோடு நீ என்ன பண்ணணும்,
அப்படி வரும்பொழுது உன் வருமானங்கள் பெருகும். ஆமென். அப்படி வரும் பொழுது உன்னுடைய வருமானம் பெருகும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உனக்கு மன நிம்மதியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. போயிட்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லாம எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கிறோமா இல்லையா? அவ்வளவு தூரம் போய் இவ்வளவு தூரம் போனேன், அவ்வளவு தூரம் போனேன், ஆனா என்ன பண்ண முடியல, அவங்கள பார்க்க முடியல, அவங்க கிட்ட பேச முடியல. இந்த மாதிரி காரியம் எல்லாம் இனி வராது. ஆமென் சொல்லுங்க. ஜபம் பண்ணிட்டு போ, கர்த்தர் அவங்க இருக்கிறாங்களே இல்லையோ கூட்டி வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. நன்மையானதை கர்த்தர்களுக்கு செய்வார். அவர் காட்டுற வழியில நீங்க என்ன பண்ணுங்க, நடங்க. எடுத்து வாசிங்க 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 17. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை அல்லாஹ் கவனிக்கிற. யார் வழியில? ஆண்டவருடைய வழியில ஸ்திரப்படுத்தும். இதுக்கு முன்னாடி பார்த்தா நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, காட்டுவார். இங்க நீ வழுவாத படிக்கு, உன் கால் இடராத படிக்கு ஆண்டவருடைய வழியில நீ முதல்ல என்ன பண்ணணும், ஸ்திரப்படணும். அந்த உறுதி எத்தனை பேர் எடுக்க போறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில புயல் போல பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்னதான் வேதனை பெருகினாலும் என் ஆண்டவரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். ஸ்திரப்படணும். ஆண்டவருடைய வழியில நீங்க என்ன பண்ணணுமா, உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்னுடைய தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய வழியில நான் என்ன பண்ணுவேன், நடப்பேன். அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். அந்த வார்த்தையிலே நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கைய வாழ்வேன். உறுதி நாம் எடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நம்ம எதிலோ ஸ்திரப்பட்டிருக்கோம். பேசுறது கூட அவர் சிலர்கிட்ட என்ன பண்ணுவோம், இவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, அன்பா பேசுவேன். முடிவு எடுத்துருக்கீங்களா? எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க? அவங்க சமாதானமா பேசுனா கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சமாதானமா அப்படியே முடிவு எடுத்துருப்பாங்க. அதுல உறுதியா அதான் ஸ்திரப்படுறது. அதுல எப்படி இருப்பாங்க, அவகிட்ட மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் மூஞ்சில மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமா, இவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிறது. இந்த முடிவு தான் கர்த்தர் இடத்துல எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் யார் இடத்துல பேசணும், நான் யார் இடத்துல பேசக்கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க, நீ எனக்கு வழி நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் பேசணுமா? எல்லாரும் சொல்லுங்கப்பா. இல்ல, ஏன்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பேசாம வரணும். ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்ணாரு, பேசாம வந்தார். ஆமென். அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும், யார் இடத்துல பேசணும், யார் இடத்துல பேசக்கூடாது என்ற நிதானம் நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. நீ ஒன்று சொன்னா என்ன போகும், என்ன போகும், ஒன்றுதான் போகும், 10 போகும். ஆமென். அதனால ஆண்டவருடைய வழியில நீ என்ன பண்ணணும், ஸ்திரப்படணும். ஒரு உறுதி எடுக்கிறோமா இல்லையா? இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க வீட்டை என்ன பண்ணக்கூடாது, வெடிக்கக்கூடாது, அவங்க வீட்டை வெடிக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கான், ஒரு தீர்மானம். அழிந்து போகிற இந்த உலகத்துல தேவையில்லாத என்னது, இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். இதெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வழியில ஸ்திரப்படணும். ஆமென். அவருடைய வழியில ஸ்திரப்படுத்துன்னா என்ன சொல்லுங்க, தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பது, தினந்தோறும் வேத வசனத்தை என்ன பண்றது, படிப்பது, வேத வசனத்தை கேட்பது, ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும், குடும்பமாய் அமர்ந்து என்ன பண்ணணும், குடும்பமாய் அமர்ந்து பாடி துதித்து ஆராதித்து ஜெபிப்பது. ஆமென். இதுதான் ஆண்டவருடைய வழியில ஸ்திரப்படுறது. ஆமென் சொல்லுங்க. இது எத்தனை பேர் செய்வீங்க?
உட்கார்ந்து என்ன பண்ணணும்? அமர்ந்து ஜெபிக்கணும். அதுதான் சிறப்பு. அவருடைய வழி என்ன? அவருடைய வழி எங்க இருக்குது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க, அவருடைய வழி எங்க இருக்குது? எதுப்பா அவருடைய வழி? சொல்லுங்க, எது வழி? அவருடைய வழி எது? நீங்க சொன்னாதான் பிரசவம். அவருடைய வழி எது? எல்லாம் அமைதியா இருக்குல்ல? ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழி எது? அவருடைய வழி. காலையில் எழுந்து தேர்றது உன்னுடைய வழி. நீ போயிட்டு ஆண்டவரை அவர் சமூகத்தில் காத்துருக்கு. அவருடைய வழி எது? அவருடைய வழி எது? நானே வழியும் அவரை நம்பி அவர் முழுமனதாய் ஏற்றுக்கொண்டு நடக்கிற, செய்கிற, பேசுற எல்லாமே தேவன் காட்டுகிற வழி. யாரை நம்பி? கர்த்தரை நம்புவாங்க. ஆனா அவருடைய அன்பு இருக்காது. அது அவருடைய வழியா? கர்த்தரை நம்புவாங்க, அவருடைய அன்பு இல்லாம என்ன பண்ணுவாங்க? அவரை நம்பி அந்த இடத்துல நிற்பாங்க. அவரை நம்பி அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. போயும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எப்படி இருக்க மாட்டாங்க? அன்பா இருக்க மாட்டாங்க. இது ஆண்டவர் காட்டுற வழியா? இல்லை. அவர் மேல நம்பிக்கையா வச்சாலும் ஆண்டவருடைய அன்பிலே நம்ம என்ன பண்ணணும்? அந்த அன்பும் வெளிப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் காட்டுகிற வழி. ஹல்லேலூயா. இப்போ இங்க பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கை இடறி போகாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே நீ என்ன பண்ணணும்? புறப்படணும். ஐயோ, நான் தவறுதலா பேசிட்டேன், தவறுதலா என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா இல்ல, நான் திட்டம் போட்டுதான் என்ன பண்ணேன், பேசுனேன், செஞ்சேன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. விளங்குதா இல்லையாப்பா? எத்தனை பேர் விளங்கு? தவறுதெல்லாம் பண்ணிட்டா நிச்சயம் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பா. தவறுதெல்லாம் பேசிட்டேன், ஐயோ வாய் தவறி நான் என்ன பண்ணிட்டேன், நிச்சயம் மன்னிப்பாரு. ஆனா திட்டமிட்டு செய்யற எதையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்கவே மாட்டார். நான் மறந்து ஆண்டவருடைய ஆலயத்தை தேடலன்னா நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் நேரத்தை என்ன பண்ணல, கவனிக்கல, மன்னிப்பார். டைம் ஆவதும் தெரிஞ்சோம், மெதுவா போகலாம், ஸ்லோவா போகலாம், கோவா வெட்டி விட பரவாயில்ல நினைச்ச ஆண்டவர் மன்னிப்பாரா? சொல்லுப்பா. பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள் ஆண்டவரை தேடணும். தேடணுமா இல்லையா? தேடலன்னா தெரிஞ்சு தேடலாம் என்ன தப்பா? சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. புரியுதா? உன் வாழ்க்கை வழி தப்பி, உன் வாழ்க்கை வழுவாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே நீ என்ன பண்ணணும்? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வலது கையை மேல உயர்த்தி. இனிமேல நான் தெரியாம பேசியிருந்தா, ஆமா, என் வாழ்க்கையில ஏதாவது தெரியாம பேசியிருந்தா, ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தா, உமக்கு விரோதமா நான் நடந்திருந்தா மன்னியும். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு விரோதமா ஏதாவது நமக்கு வாழ்க்கையில் இருந்தா ஆண்டவர் நிச்சயம் இப்ப நம்ம ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணிருக்கோம்? அவர் சமூகத்துல, ஆமா, ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் நம்ம மன்னித்திருப்பா. அவர் வழியில் இனிமேல் தரப்பட போறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவன் வரட்டும். நான் கேட்கிற கேள்வியில அவன் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி யாருக்கா யோசனை பண்ணியிருந்தா இன்னைக்கே என்ன பண்ணிடு, மறந்துடு. அது ஆண்டவர் காட்டுற வழி அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, வரட்டும், என் கூட வரால, அவன் எங்கடா என்ன பண்ற, வழி தெரியாத இடத்துல விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணியிருந்தா இப்போ என்ன பண்ணிடு, மறந்துடு. ஆமென். கர்த்தருடைய வாழ்வில வழியில புறப்படுங்கள். கர்த்தர் நன்மையானதை உனக்கு செய்வார். நல்ல வழியை கர்த்தர் உனக்கு காட்டுவார். எழுந்து வாசிங்க.
யோபு 34 அதிகாரம் 21 வசனம். யோபுவின் புஸ்தகம் 34:21. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு யாரை நோக்கி இருக்குதா? மனுஷனுடைய வழி. மனுஷனுடைய வழி எல்லாம் என்ன? தனக்கானவைகளை செய்வது, தனக்கானதை என்ன பண்றது? ஆதாயம் படுத்து. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, உனக்காக நீ வாழ்க்கை வாழாத. ஆமென் சொல்லுங்க. யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக வாழணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்காக வாழணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்க்கை வாழணும். யாருக்காக? ஆமா, இனிமேல் உனக்காக வாழ்ந்தது போதும். ஏன்னா உனக்காக வாழ்ந்தது ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருந்தாரு. இனிமேல் யாருக்காக வாழணும்? இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு. இந்த நாளில் என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? உங்களால என்ன செய்ய முடியும்? ஏசப்பாவுக்காக. ஆண்டவர் அன்பு பற்றி தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய வல்லமை பற்றி தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? வியாதி உள்ளவர்களுக்கு போய் என்ன பண்ணலாம்? ஜபம் பண்ணலாம். அல்லேலூயா. கொரோனா வார்டுக்கே போய் என்ன பண்ணணும்? எத்தனை பேர் போவீங்க? தைரியம் இருக்குதா உங்களுக்கு? இருக்குதாப்பா? நர்சம்மா இருக்குதா? அல்லேலூயா. தைரியம் இருக்குதா? போலாம். எல்லாம் பாதுகாப்போடு என்ன பண்ணலாம்? டாக்டர் போய் வேலை செய்யறாங்களா இல்லையா? சொல்லுங்கப்பா. உனக்குள்ள ஒரு மருத்துவர் இருக்கிறார். பரம வைத்தியர் அவர். எப்படிப்பட்டவர்? சொல்லுங்கப்பா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அவ்வளோ சீக்கிரம் கொரோனாவால விடவே மாட்டார். மனுஷனுடைய வழி எல்லாம் ஆண்டவர் பார்த்து தேவனுக்கு பிரியமானவன் காப்பாற்றப்படுவான். தேவனை நம்பியிருக்கிறவன் காப்பாற்றப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வழியை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய வழியை ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உன் வழியில நீ தேவனை துதிக்க வேண்டும். உன் வழியிலே தேவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். உன் வழியிலே நீ மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. போற இடத்துல யாராவது ஒரு வியாதிப்பட்டிருந்தா நிச்சயம் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால உனக்கு நிச்சயம் உனக்கு ஜபம் பண்ணிட்டீனா கூட ஆலயத்துக்கு நீ என்ன பண்ணணும்? வரணும். ஒரு முறை என்ன பண்ணு? ஆலயத்துக்கு வா. உன் பாதம் தேவ ஆலயத்தில் என்ன பண்ணணும்? மெதிக்கணும். நிச்சயம் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாரு. நீங்க சொல்றதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய வழி, உன் வழி யாரா இருக்கணும்? ஆண்டவருக்காக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. உன் வழி யாரா இருக்கணும்? ஆண்டவருக்காக இருக்கணும். ஆமென். ஆமா, இனிமேல் உன் வழி யாருக்காக இருந்துச்சு? உன் குடும்பத்துக்காக இருந்துச்சு. உன்னுடைய நலனுக்காக இருந்தது. இனிமேல் உன் வழி யாருக்காக இருக்கணும்? எப்படியோ வேலைக்கு போறதுக்கு போற. யாருக்காக போற வேலைக்கு? யாருக்காக போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. எப்படியோ படிக்கிறதுக்கு போற. யாருக்காக படிக்கிற? யாருக்காக படிக்கிறீங்கப்பா? படிக்கிற இடத்துல என் ஆண்டவரை நீ என்ன பண்ணணும்? இதுதான் ஆண்டவர் காட்டுற. ஆண்டவருக்காக நீ கொடுக்கிற ஒரு கணம். மனுஷனுடைய வழி எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல தேவனை என்ன பண்ணணும்? உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. வேலைக்கு போறீங்க, வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன பண்ணணும்? உயர்த்தணும். நீ செய்யற வேலையில ஏசப்பா இந்த வேலையை நீங்க ஆசீர்வதிங்க, எங்க எஜமானனை ஆசீர்வதிங்க. நீங்க இந்த கம்பெனியில வேலை செய்யற, இந்த ஃபேக்டரியில வேலை செய்யற, இந்த வீட்டுல வேலை செய்யற எல்லோரையும் நீங்க என்ன பண்ணுங்க? பொறுப்பெடுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா ஆண்டவரை உணர்வார். ஆமென். அந்த இடத்துல தேவ மகிமை இருக்கும். அல்லேலூயா. அதனால மனுஷனுடைய வழி எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உன் வழி ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். உன் வழி இனிமேல் இயேசுவுக்காய் மாற வேண்டும். அவன் எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்?
ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய வழி எங்க இருக்குதா? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை நாம் உணரணுமா வேணாமா? எத்தனை பேர் உணர போறீங்க? நீ ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில இறங்குவார். ஆமென். அதுதான் உன் நம்பிக்கை. நீ போகிற வழியில பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாதுகாப்பார். நீ இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். அந்த இடத்துல எந்த பேய் பிசாசு இருந்தாலும் ஓடிடும். ஆமென் சொல்லுங்க. உன் வழியில எந்த அசுத்தாவி இருந்தாலும் அதை என்ன பண்ணும்? ஓடிடும். எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, இனிமேல நீ எதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யார் இருக்கிறது உங்க வழியில? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். விசுவாசம் இருக்குதா? ஹல்லேலூயா. எங்க இருந்து வரும்? ஒரு சிலர் இப்பதான் அசைறீங்க. இப்பதான் என்ன பண்றீங்க? நீ ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. போயிட்டு நீ எவ்வளவு பேய் இருந்தாலும் அந்த இடத்துல நீ நின்று என்ன பண்ணணும்? அசுத்த ஆவி. பேய் என்பது அசுத்த ஆவி இருக்குது, அசுத்த மனுஷனும் இருக்கான். அப்படிதானே? சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் கெட்ட மனிதர்கள் உங்களால சொல்ல முடியுமா? என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க. நீ யாரு நம்புறியோ அவன் தான் உனக்கு எப்படி இருப்பான்? முதல் எதிரியா இருப்பான். விளங்குதா இல்லையா? அந்த மாதிரி இடத்துலலாம் என் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உன்னை ஏமாற்ற நினைச்சாலும் என் தேவ வல்லமை உன்னை பாதுகாக்கும். எத்தனை பேர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைச்சாலும் என் தேவ வல்லமை உனக்கு துணை நிற்கும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த தூக்கத்தின் வேளையிலே கர்த்தர் உங்களை விழிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் அசதியா இருக்கிறீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு அசைவாடி கொண்டிருக்க எத்தனை பேர் உணர்றீங்க? சொல்லுங்கப்பா. வழி இருக்கிற எந்த வழி? அந்த வழி காட்டுதான் உனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். என்ன வழி? நான் காட்டுற வழியில நீ என்ன பண்ணு? எத்தனை பேர் போவீங்க? கையை உயர்த்தி, ஏசப்பா என் வாழ்க்கைக்கு உண்டான வழிய உமக்கு பிரியமாய் மாற்றி அமைங்க. சொல்லுங்கப்பா. உமக்கு பிரியமா மாற்றி அமைங்க. உங்களை விட்டு அநேக பலவீனத்தின் ஆவி வெளியேறுகிறதை கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமா என் வாழ்க்கைய மாற்றி அமைங்க. இதுதான். இனிமேல் நீ சுயமா வாழ்ந்த பிரயோஜனம் இல்லாம போச்சு. இனிமேல் உனக்காக வாழ்ந்த பலன் இல்லாம போச்சு. இனிமேல் ஆண்டவருக்காக வாழு. பரிசுத்த ஆவியானவரை நீ மகிமைப்படுத்து. நீ போகிற இடத்திலெல்லாம் தேவனை நீ துதித்து ஆராதிப்பாயானால் உனக்கு ஒத்தாசை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உன் வாழ்வில் இருக்கிற எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சீக்கிரம் இன்னும் 2 வசனத்தை வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென் சொல்லுங்க. உன் வழியை யாருக்கு ஒப்புவிக்கணும்? சொல்லுங்கப்பா. உன் வழி யாருக்கு ஒப்புவிக்கணும்? ஆமா. இனிமேல் நீ போன வழி யாருக்காக போன? உனக்காக போன. உனக்காக வேலை செஞ்ச, உனக்காக படிச்ச, உனக்காக உழைச்ச, உனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ண செஞ்ச. இனிமேல் யாருக்காக செய்யணும்? நீ வேலை செஞ்சாலும் யாருக்காக? வருகிற வருமானத்துல என் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த படிப்பிலே என் தேவனை நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். என் ஆண்டவர் தான் இந்த வாய்ப்பை கொடுத்தார். என் ஆண்டவர் தான் இந்த வேலையை கொடுத்தார். என் ஆண்டவர் தான் இந்த ஞானத்தை கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய வழியில நீ என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது அவரே உன் காரியத்தை என்ன பண்ணுவாரா? உன் காரியம் எதுவா இருந்தாலும் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வேலை எதுவா இருந்தாலும் அது நடக்குமா? ஆமென்.
உன் ஆசை எதுவா இருந்தாலும் நிறைவேறும். எப்போ? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனிமேல் நான் உமக்காக பேசுவேன். சொல்லுங்க, ஆண்டவருக்காக எப்படி பேசுவீங்க? உனக்காக பேசுவது எப்படி பேசுவேன்? சொல்லுங்க. உனக்காக ஒரு பொருள் வாங்குறேன், எப்படி வாங்குவேன்? எப்படி வாங்குங்க? பார்த்து பார்த்து எப்படி வாங்குவோம்? இது நல்லதா கெட்டது? அந்த பொருளை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா வாங்கும்போது எப்படி வாங்குது? பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவரை எது கொடுத்தாலும் அப்போ உங்களுக்கு என்ன வராது? குடும்பத்துல நிறைய சண்டையே வராது. ஹலோ, சொல்லுங்கப்பா. நீ 300 ரூபாய் எடுத்தாலும் பரவாயில்தான், 3000 ரூபாய் எடுத்தாலும் ஆமென் சொல்லுங்க. 1000 ரூபாய் எடுத்தாலும் பேண்ட் ஷர்ட் தான், 5000 ரூபாய் எடுத்தாலும் ஆமா. நீ வாங்குறது யாருக்காகும்? கர்த்தர் கொடுத்தாரு. ஆமா ஆமா. சின்னதோ பெருசோ என் ஆண்டவர் எனக்காக அடம் பிடிக்கக்கூடாது எதுவுமே. ஆமா. நான் துணி மாத்திரம் சொல்ல, எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புக் கொடுப்பேன், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். இவ்வளவு நாள் உன் காரியம் வாய்க்காம இருக்குதுன்னா நீ இன்னுமே ஆண்டவருக்கு என்ன பண்ணல? இன்னுமே அப்படியே இருந்து வேதனையிலே இருக்கிறோம். நான் எவ்வளவு நாளா கேட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு நாளா அதுக்காக என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். நான் எவ்வளவு நாளா காத்திருக்கேன், இன்னுமே எனக்கு கிடைக்கல. அது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவர் கரங்களினால் நிச்சயம் இன்னைக்கே வாய்க்க போகுது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? உமக்கு சித்தமானா என்னை நீங்க என்ன பண்ணுங்க? சுகமாக்குங்க. உமக்கு சித்தமானா என்னை என்ன பண்ணுங்க? உயர்த்துங்க. உமக்கு சித்தமானா என்னை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னனாலும் என் தேவனை நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன், கனப்படுத்துவேன். ஆமா. நன்மை இல்லைன்னு சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவருக்காக நீங்க உண்மையா இருங்க. நிச்சயம் உங்கள் காரியம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்வார். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91:11 வசனம். 91 சங்கீதம் 11. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமா, தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். இனிமேல் வீணான பயம்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. உன் வழிகளில் எல்லாம் நல்ல யாருடைய வழியில் எல்லாம்? முதல் வசனம் சொல்லும், நீ நடக்க வேண்டிய வழி ஆண்டவர் உனக்கு. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லும்? வழிகளில் எல்லாம். ஆண்டவர் காட்டுற வழியில நீ நடக்கும் பொழுது எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ உன் வழியில ஆபத்து வருமா? சொல்லுங்கப்பா, முடிக்கலாம். பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து எந்த வழியில போற? அந்த வழிதான் போகணும். ஆண்டவருடைய வழியில தான் போகணும். நீ ஆலயத்தின் வாசலை தாண்டுற அந்த அடி எடுத்து வைக்கிறதெல்லாம் யாருடைய வழி? இவ்வளவு நாள் அந்த தெருவில் போனேன், இந்த வீதியில போனேன், அந்த இடத்துக்கு போனேன், வந்தேன், அதெல்லாம் பெருசு இல்லை. இனிமேல் நீ போற வழியெல்லாம் என் தேவன் உனக்கு துணை நிற்பார், உனக்கு ஒத்தாசை செய்வார், உன் காரியங்கள் வாய்க்கப்படும், உனக்கு பாதுகாப்பு உண்டாகும், உனக்கு நல்ல ஆலோசனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? காட்டுவார். ஆமென். எத்தனை பேர் பார்க்க போறீங்க? ஹல்லேலூயா. 7 வழி இருக்குப்பா. எந்த வழியில போவீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. 7 வழி இருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். எந்த வழியில போக? 7 வழியில நம்மளால என்ன பண்ண முடியும்? எந்த வழியில போலாம்? ஆண்டவர் காட்டுற வழியில போவேன். ஆமென். நான் போற பாதையை ஆண்டவர் காட்டுவார். அந்த இடத்துல என்ன இருக்காது? பிசாசு பேயே இருந்தாலும் ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை வந்து அதை என்ன பண்ணும்? நிர்மூலமான. நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுறது மாத்திரமல்ல, உன் வழியிலே என்ன இல்லாதபடிக்கு, ஆபத்து இல்லாதபடிக்கு தேவ தூதர்களை கொண்டு உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாக்க போகிறார். ஆமென். அந்த வசனத்தை படிங்க சீக்கிரம்.
உன் வழிகளில் எல்லாம் ஆமா, உன்னை காக்கும்படி எல்லாம் படிக்கலாமா அந்த வசனத்தை? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கனமாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்க பேர் போட்டு படிங்க. அந்த முன்னாடி உன் வழியில் இருக்குதுல்ல, அந்த இடத்துல உங்க பேர் போட்டு எல்லா வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு பாதி பேர் சொல்லல, கட்டளையிடுவார். பாதி பேர் சொல்லல. படிங்க, சத்தமா படிங்க. கண்ணதாசன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி என்னை காக்கும்படிக்கு எனக்காக தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். இந்த விசுவாச நம்பிக்கையோடு நீங்க போங்க, உங்கள் காரியங்கள் வாய்க்கும். எதுக்கு நீ பயப்படாத. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமா ஆண்டவர் மாற்றுவார். உன் வாழ்கிற வீட்டை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, அவருடைய அன்பு உனக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏசப்பான்னு கூப்பிடும் பொழுது அந்த வழியில் எல்லாம் தீமை எல்லாம் விலகி ஓடும். ஆமென். உனக்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா பராக்கிரமசாலிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய வழியிலே அவர் சமாதானத்தை கொண்டு பண்ணுவார். ஆமென். நிம்மதி இல்லாத இருந்த உன் வழி இனிமேல் எப்படி மாறும்? நிம்மதியாய். சமாதானம் இல்லாத உன் குடும்பம் இனிமேல் எப்படி மாறும்? சமாதானமாய் மாறும். சுகம் இல்லாத உன் வாழ்க்கை எப்படி மாறும்? சுகமாய் மாறும். ஏன்னா உனக்காக தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கட்டளை கொடுத்திருக்கிறார். உன் வழிகள் இனி பாதுகாப்பாய் மாறும். எல்லாம் முழங்கால் படிவிட்டு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் பலன் என்ன ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலே திருவிருந்துக்காக எங்களை தகுதிப்படுத்தினது